வாங்க சட்டம் பேசலாம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியன். தம்ப்நெயிலில் தலைப்பை பார்த்துருப்பீங்க. அப்பாவுடைய சொத்து பிள்ளைகள் இருந்தும் எப்படி அவருடைய உடன் பிறந்தவர்களுக்கு செல்லும். அதாவது அப்பாவுக்கு பசங்களாம் இருக்கிறாங்க, மகன் மகள்லாம் இருக்கிறாங்க. இருந்தும் அவருடைய உடன் பிறந்தவங்க கூட பிறந்தவங்களான சித்தப்பா இல்லை அத்தை இவங்களுக்கு சொத்து போகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இல்லையா? அதற்கான விளக்கத்தை ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் தன்னோட குடும்பத்தோட, அதாவது அம்மாவையும் அக்காவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தார். அவர் வந்த ரீசன் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு செட்டில்மெண்ட் டீட், அவங்க அம்மாவும் அக்காவும் அவங்களுடைய பாகத்தை தன்னோட பையனுக்கு செட்டில்மெண்ட் டீடு எழுதி வைக்கிறதுக்கு டாக்குமெண்ட் ரைட்டர் அணுகுனதாகவும், அவங்க ஒரு டீட் ரெடி பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரார் மறுத்துட்டாருன்னு கொண்டு வந்தாங்க என்கிட்ட. நான் என்னென்னு வாங்கி பார்த்தேன். அந்த ரிஜிஸ்ட்ரார் மறுத்ததுக்கான ரீசன் என்னன்றது அதில் போட்டிருந்தாங்க. அதாவது அந்த நபர் வந்திருந்தார் இல்லையா, அவருக்கு அந்த சொத்து அவங்க அப்பாவுடைய சொத்து. அவங்க அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருக்கிறாங்க. அவர் இறக்கும்போது அவருடைய அம்மா, அதாவது நம்ம ஏற்கனவே பதிவில் பார்த்துருப்போம், ஒரு நபர் உயில் எழுதி வைக்காமலோ இல்லை செட்டில்மெண்ட் டீட் எழுதி வைக்காமலோ இறந்து விட்டால் அவருடைய சொத்து எப்படி அவருடைய வாரிசுகளுக்கு பாகமாக பிரிக்கப்படும். கிளாஸ் 1 லீகல் ஏர்ஸ், கிளாஸ் 2 லீகல் ஏர்ஸ்ன்றதெல்லாம் நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோவை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்படி அந்த நபர் இறக்கும்போது அவருடைய ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஏர்ஸான அவருடைய அம்மா, அவர் அந்த இறந்த நபர் பார்த்திங்கன்னா 60 வயதுக்கு உட்பட்டே அவர் இறந்துட்டார். அதனால அவர் யோசிச்சிருக்க மாட்டார், நம்ம உயில் எழுதி வைக்கணும் இல்லை நம்மளோட சொத்தை இன்னாருக்கு இப்படி செட்டில்மெண்ட் எழுதி வைக்கணும்னு அவர் யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சொத்து அவருடைய முதல் வகுப்பு வாரிசுகளான கிளாஸ் 1 லீகல் ஏர்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் அவருடைய அம்மா, மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, இந்த 4 பேருக்கும் போய் சேர்ந்துருக்கு. அதாவது அவருடைய முழு சொத்தும் 4/1 பங்கு அம்மாவிற்கு, 4/1 பங்கு மனைவிக்கு, 4/1 பங்கு மகனுக்கு, 4/1 பங்கு மகளுக்கு, இப்படி தான் போய் சேரும். ஸோ இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட்லேயும் அவங்க அம்மா, இறந்தவருடைய அம்மாவையும் சேர்த்து தான் லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இறந்தவருடைய அம்மா ஏற்கனவே இருந்தாங்களே அவங்க இறந்துட்டாங்க. அந்த இறந்த நபரின் தாயார் இறந்ததுக்கப்புறம் இவங்களாம் அந்த அம்மா, பையன், பொண்ணு என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த 4/1 பங்கு ஆட்டோமேட்டிக்காக 3/1 பங்காக மாறிடுச்சு அப்படின்னு நினச்சி டாக்குமெண்ட் ரைட்டரை போய் அணுகியிருக்காங்க. அவங்களும் 3/1 பங்குன்னு சொல்லி இந்த அம்மாவுடைய 3/1 பங்கையும் அக்காவுடைய 3/1 பங்கையும் சேர்த்து பையனுக்கு கொடுக்கறது மாதிரி டிராஃப்டை ரெடி பண்ணிட்டாங்க. இந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை கரெக்டாக ரிஜிஸ்ட்ரார் பார்த்துட்டாரு. அது எப்படி 4/1 பங்கு தானே இவங்க கொடுக்க முடியும்? ஏன்னா லீகல் ஏர் சர்டிஃபிகேட் இறந்தவருடைய வாரிசுகளான லீகல் ஏர் சர்டிஃபிகேட் பார்த்துட்டார் இல்லையா, அந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டை பார்த்த உடனே கரெக்டாக அந்த ரிஜிஸ்ட்ரார் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் 3/1 பங்கு கிடையாது, 4/1 பங்கு தான் இருக்குது. ஆகையினால் அந்த இறந்த தாயாருடைய வாரிசுகளை எல்லாரையும் நீங்கள் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் இவங்க ஷாக் ஆகியிருக்காங்க. அதாவது அந்த இறந்த பாட்டியோட பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த இறந்த நபர் ஒருத்தர், அது இல்லாமல் இந்த இறந்த நபருடைய அண்ணன் ஒருத்தங்க, அதாவது பெரியப்பா, இறந்தவருடைய தங்கை அத்தை ஒருத்தங்க. இந்த பெரியப்பாவும் அத்தையும் அவங்களுடைய பாகமான, அதாவது அந்த 4/1 பங்கு என்னாகுது, மறுபடியும் 3ஆக பிரியுது. அப்போ 12/1 பாகமாக பிரியுது ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அந்த பெரியப்பாவும் அந்த அத்தையும் அவங்களுடைய பங்கான 12/1 பங்கை இங்கே நீங்கள் உங்களுக்கு செட்டில்மெண்ட் எழுதி வச்சாதான் முழு பங்கும் உங்களை சேரும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஷாக் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் ரைட்டரும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்காங்க, எப்படி பங்கு பிரியணும் அப்படின்றத. இதை என்ன பண்ணியிருக்கணும், அந்த அப்பா சீக்கிரம் இறந்துட்டார், அவர் கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டார், கரெக்டு. ஆனால் அவங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க இல்லையா, அப்போ அந்த பாட்டி வந்துட்டாங்கல்ல, பாட்டி வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வழக்கறிஞரை போய் அணுகியிருக்கணும். இந்த குடும்பம் இப்போ லேட்டாக வந்தாங்க இல்லையா, அவங்க முன்னாடியே ஒரு வழக்கறிஞரை அணுகியிருந்தாங்கன்னா அந்த வழக்கறிஞர் சொல்லியிருப்பார், இந்த பாட்டிக்கான 4/1 பங்கை பேரனுக்கோ பேத்திக்கோ இல்லை 2 பேருக்கும் நீங்கள் எழுதி வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த பெரியப்பாவும் அத்தையும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. அந்த பெரியப்பாவும் அந்த அத்தையும் வரது அவங்களோட பெருந்தன்மையை பொறுத்து, ஒருவேளை
தம்பியோட சொத்து தானே, அவங்க பசங்களுக்கு நம்ம கொடுக்குறதுல எந்த தவறும் இல்லைன்னு நினச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரியப்பாவும் அத்தையும் ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சுட்டாங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. இதில் இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த பெரியப்பா 12ல் 1 பங்கை வந்து எழுதி வைக்கணும்னு வந்தார்னா கூட அதுக்கும் இன்றைக்கி செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா, ஸ்டாம்ப் டியூட்டி 40,000 ரூபா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 10,000 ரூபா. ஸோ அதே மாதிரி அத்தைக்கும் இது தேவையில்லாத செலவுகளில் போய் சேரும். ரெண்டாவது அவங்க வருவாங்களா அப்படின்றது அவங்களுடைய மனதை பொறுத்து. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்து எப்படி போய் சேருதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வழிமுறைகளை நம்ம எடுத்து பண்ணணும். அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இந்த மாதிரி நம்ம வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.